நம்ம கண்ணனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசில் குறும்புள்ளக்கில் நம்ம கண்ணனை அடிச்சிக்க ஆளே கிடையாது. குறும்பு, சேட்டைகள், மழலைகள், சந்தோஷம், கோபம் போன்ற எல்லாமே நம்ம கண்ணன் தான். அப்பேற்பட்ட நம்மளுக்கு கண்ணனுக்கு ஒரு கதை, கண்ணன் பண்ண லீலைகள் தான் அந்த கதையும் சொல்லலாமா? வாங்க. ஒரு தடவை கண்ணனும் கண்ணனோட நண்பர்களும் நதியில் மாடுகளை குளிப்பாட்டி கொண்டு சிரித்து பேசி கொண்டு இருந்தனர். அப்போது மாடுகள் எல்லாம் தெரிச்சு ஓடுது. இதை பார்த்த கண்ணனும் கண்ணனோட நண்பர்களும் கண்ணனோட அண்ணன் எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எல்லாம் மாடுகள், பசுக்கள், கன்றுக்குட்டிகள் எல்லாம் போகுது. நம்ம கண்ணன் யோசிக்கிறோம், என்ன ஏதோ ஒரு தப்பாக இருக்குது. அப்போ நம்ம கண்ணனுக்கு வயது 8. யோசிக்கிறோம், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அப்போ கொஞ்சம் நம்ம கண்ணனுக்கு தெரியும், கடவுள் குணம் இருந்தது, மழலை மறைந்தது. அப்போ நம்ம கண்ணன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் அனுப்பிடுறான், எல்லோரும் மாடு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு. அந்த இடத்துல இருக்கிறது கண்ணனும் கண்ணனோட அண்ணனும் தான். 2 பேரும் இருக்காங்க. என்ன கண்ணா சிந்தித்து கொண்டு இருக்கிறாய், தவறா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அண்ணா, ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது, எனக்கு இந்த இடத்தில் சரிப்படவில்லை அண்ணா அப்படின்றான். என்ன கண்ணா பண்ணுவது, என்ன செய்வது அப்படின்னு. இரு பார்க்கலாம், இந்த இடத்துல ஏதோ ஒரு மாயை இருக்குது, என்னோட மாமா தான் இது எல்லாத்துக்கும் அமைச்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு தடவை விளையாடி தான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம கண்ணன் சொல்கிறான். ஆனால் அந்த நாகம் பார்த்திங்கன்னா, போன தடவை வேறு ஒரு இடத்துல இந்த நாகத்தை பற்றின ஒரு கதை இருக்குது. என்னென்னா, இந்த நாகங்கள் ஃபஸ்ட்டு வேறு ஒரு நதியில் தான் இருந்ததுங்க. ஆனால் அந்த இடத்த காவல் காக்கிற நம்மளோட அந்த இடத்துல யார், அந்த நதியை காத்து கொண்டிருந்தது கருடதேவன். அவரோட பேர் கருடன். அந்த நதியை காத்து கொண்டிருந்தது கருடதேவன். அதனால் அந்த பாம்புகளால் இருக்க முடியல. அதனால் கருடதேவனுக்கு ஒரு சாபம் விட்டுருப்பார் ஒரு முனிவர். அதனால் ஒரு நதி, அந்த நதியில் கருடதேவருக்கு தான் சாபம் விட்டுருக்காங்களே, அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும்? அதனால் அந்த இடத்துக்கு இந்த பாம்புகள் வந்துடுது. அந்த இடம்தான் நம்ம பிருந்தாவனத்தில் இருக்கிற ஆறு, யமுனை நதி தான் அது. அந்த யமுனை நதியில் அந்த நாகங்கள் விஷத்தை பரப்பி மீன்கள், தண்ணீரில் வாழற உயிரினங்கள், அப்புறம் எல்லாத்து செடி கொடி, அந்த தாவரங்கள் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அழிக்குது, விஷம் பட்டுது. அங்கே இருக்குங்க 5 தலை நாகம். இதான் நடந்த கதை. அந்த நாகம் கண்ணன் கடலில் படலாமா? பட்டு இருக்கலாகாதே, கண்ணன் சும்மா இருக்க மாட்டானே. அப்போ தான் நம்ம கண்ணனும் கண்ணனோட அண்ணனும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியல. கண்ணன் சொல்கிறான், நான் இறங்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் நம்ம அண்ணனுக்கு கொஞ்சம் ரொம்ப பயம். வாசுகி தானே இப்போது அண்ணனாக பிறந்திருப்பார். பயம் கொஞ்சம். எப்படி கண்ணனை அனுப்புறது? கண்ணா நீ போகாதே, நான் போகிறேன். அண்ணா நீ இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கண்ணன் உள்ளே போயிடறான். நம்மளோட அண்ணனுக்கு பயம். ஐயோ அண்ணன் நம்ம கண்ணன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு ஓடுறான். போய் கண்ணன் யமுனைக்குள்ளே இறங்கிட்டான். யமுனையில் ஏதோ விஷம் நிறைஞ்சிருக்கு, என்ன இருக்குன்னு தெரியல. கண்ணன் அதை சமாளிக்கிறேன்னு சொல்லி இறங்கிட்டான். அம்மா அப்பா வாங்க, ஊரினத்தவரும் வாங்க, மாமா அத்தை வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. எல்லோரும் ஓடி போகிறாங்க. யசோதை கண்ணில் தண்ணீர், மழையில் அவ்வளோ ஐயோ என் குழந்தை என்று வராங்க. யசோதையோட கணவரும்மா, குழந்தை வா இங்கே, என் கண்ணன் இங்கே என்று எல்லாருமே யமுனை நதி ஆட போகிறாங்க. நம்ம கண்ணனங்களே நடக்குது. தண்ணிக்குள்ளே போயிட்டான், பார்த்துட்டான்.
என்னதை பார்த்துட்டான்? பாம்பை பார்த்துட்டான் கண்ணன். ஓ, என்ன அசுரா, என்ன வேண்டும்? என் அடியை விட்டு விலகிவிடு. இதை நீ விஷப்பாம்பால் உன் விஷத்தால் நதியை கெடுக்கிறாய். நகர்ந்துவிடு. நான் சொல்லும்படி கேள். நீயே ஒரு குழந்தை, அதுவும் மனித குழந்தை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்னதும் நான் சக்தி வாய்ந்தவன், உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகம் சொல்லுதான். அதை கேட்டுட்டோம் நம்ம கண்ணன் சொல்கிறான், நான் யார் அப்படின்றது உனக்கு இன்னுமா தெரியல? சரி, நான் உன் கூட கொஞ்சம் விளையாடி தான் பார்க்குறேனே. கண்ணன் ஆரம்பித்தான். அந்த நாகங்கள் என்ன பண்ணிச்சு? கண்ணன் அப்படியே சுழித்துச்சு. 5 தலை நாகம் மாற்றி மாற்றி சுழுது. நம்ம கண்ணன் எப்படி ஆட்டங்காட்டி தான் கடைசியாக அடிப்பான். அதனால் முதல்ல ஆட்டங்காட்டினான். மாற்ற மாதிரியே மாட்டுவோம், தப்பிச்சிடுவோம். மாற்ற மாதிரியே மாட்டுவோம், தப்பிச்சிடுவோம். அப்படி பண்ணிகிட்டே இருந்தான். அதுங்களுக்கு ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு. அப்புறமா கண்ணன் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். அதோட தலைக்கு மேல் நின்றான். கண்ணனோட பாதங்கள் பூ போன்ற அந்த தெய்வீக பாதங்கள் பட்டதும் அந்த நாகத்தின் மனம் மாறியது. அந்த 5 தலை நாகத்தோட ஒரு தலைக்கு மேலே அப்படியே நின்றாரு கண்ணன். நின்னதும் அது மனம் மாறுது. இவர் அப்படியே ஆடுறாரு. வலி தாங்க முடியல, அப்படியே மனசு மாறுது, வலியில துடிக்குது. அந்த நாகங்கள், கண்ணா விட்டுடு, கண்ணா விட்டுடு, நீ தெய்வம்சம் என்று எனக்கு தெரியுது, நீ வாசுதேவன் என்று தெரியுது, என்னை மன்னித்திரு கண்ணா, உன் ரூபம் அறிந்து கொண்டேன் மன்னா, என்னை விட்டுடு. உன் அம்சம் என்று தெரியாமல் உன்னிடம் பேசிவிட்டேன். கண்ணன், சரி இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் கண்ணா, ஆனால் எனக்கு வாழ்வாதாரம் இல்லையே, குருடன் எங்களை வாழ விட மாட்டான் அப்படின்னு. கருடனிடம் நான் பேசுகிறேன், நீ போ, ஆனால் எந்த ஒரு உயிருக்கும் பாதிப்பு இல்லாமல் நீயா வாழ். இது நான் உனக்கு தர ஒரு முறை. தவறு இழைத்தால் நான் யார் என்று உனக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். அப்பொழுது புரிய வைக்க வேண்டிய அவசியம் குறைவென்று என்கிறேன். சரி, உங்களுக்கு கண்ணனை பிடிக்கும்னா கண்ணா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லுங்கள். நம்ம கண்ணனோட அழகுக்கு சிரிப்புக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.